ஒரு நாள் இந்த கட்டி தங்கத்துக்கும் அதுக்கான விடியல் கிடைக்கும் நம்புவோம். உங்களை எத்தனை பேத்துக்கு இது தெரியாது, நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே மரத்துல இருந்து குடிக்கிறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கிற அந்த பதநீர், அதுக்கப்புறம் நொங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், இது தவிர இன்னும் ஏகப்பட்ட பொருள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே அடிக்கிட்டு போகலாம். ஏன்னா பனைமரத்துல இருந்து அவ்வளோ பொருட்கள் இருக்கு. ஆனாலும் இதை பெருசா யாரும் பயிரிடாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னதான் டெக்னாலஜி இவ்வளோ முன்னுக்கு வந்தாலும் பல ரிசர்ச் பண்ணியும் பனைமரத்துலேருந்து இது வரைக்கும் யாராலையுமே ஹைபிரிட் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு இந்த மரம் தான். நமக்கு பின்னாடி நிற்கிற இந்த மரம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது. இப்போ தான் இதோட பழைய வந்திருக்கு. என்னடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கானே, ஆனால் பின்னாடி இருக்கிற மரம் கூட க்ளீனாக இல்லைன்னு நினைக்கிறீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, முன்னாடி மாதிரி பனைமரம் ஏறுறதுக்கு பெருசாக ஆள் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளாக அந்த மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக ஆள் தேடிட்டு இருக்கோம், ஆளும் கிடைக்கல. ஆனால் நம்ம பின்னாடி நிற்கிற இந்த கட்டி தங்கத்தோட தலையெழுத்தை ஒரே ஒரு கையெழுத்தில் ஒருத்தர் நினச்சா மாற்றலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, ஒரு நாள் இந்த கட்டி தங்கத்துக்கும் அதுக்கான விடியல் கிடைக்கும்னு நம்புவோம். இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த மரத்தை பற்றி ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா.